சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசர் இளம்வழுதியின் மனமாற்றத்திற்கு காரணமானவர் யார்? தாமரை. வேளிர்கொடி இளவரசி தாமரை. இப்போது புரிகிறதா நான் தயங்கியதற்கான காரணம்? மலர்கொடி, நீ என்ன சொல்கிறாய்? எதை வைத்து தாமரை உன் வாழ்க்கையில் குறுக்கிடுவதாக சொல்கிறாய்? என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே இளவரசர் தாமரை மீது காதலாக இருந்தார். ஏன், என்னை திருமணம் செய்த பிறகும் கூட அவளை மறந்துவிட முடியாமல் அவள் நினைவிலேயே இருந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். இப்போதுதான் எல்லாமே மாறி போய்விட்டதே. நானும் தாமரையும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிக்கிறோம் என்பது தெரிந்து எங்கள் இருவருக்கிடையே உள்ள காதலின் வலிமையை உணர்ந்து எங்கள் இருவரையும் வாழ்வில் ஒன்றிணைக்க இப்போது இளவரசரே முன்னிற்கிறாரே. இப்போது எதற்கு மலர்கொடி பழைய விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறாய்? காரணமாகத்தான் பேசுகிறேன். நீங்கள் நினைப்பது போல இளவரசர் தாமரை மீது தான் கொண்டிருந்த காதலை மறந்துவிடவில்லை. இன்னமும் கூட இளவரசர் தாமரை மீது காதலாகத்தான் இருக்கிறார். இதை கேட்பதற்கு உங்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். மலர்கொடி, என்ன சொல்கிறாய்? நீ இதை யாரிடத்தில் சொல்கிறாய் என்பதெல்லாம் தெரிந்துதான் சொல்கிறாயா? பாண்டிய இளவரசரை பற்றி நீ தவறாக பேசியதே தவறு. அதைவிட பெரிய தவறு எனக்கு மனைவியாக வரப்போகின்ற தாமரையை பற்றி என்னிடமே தவறாக பேசியது. உன் செய்கை என்னை மிகவும் வருத்தப்பட வைக்கிறது. செழியன், உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. இந்த உண்மையெல்லாம் பின்னொரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபலம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன். இளவரசர் விஷயத்தில் நானும் எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்துவிட்டேன். என்னதான் நான் பொறுமையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? அவையெல்லாம் மீறி போவதால் தான் இதையெல்லாம் உங்களிடத்தில் கூறுகிறேன். தளபதி பார்த்திபனும் முத்து நகையும் சேர நாட்டிலிருந்து இளவரசரையும் தாமரையையும் மீட்டுக்கொண்டு சோழ நாட்டிற்கு வந்த பிறகு நானும் அவரும் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட்டோம். முதலில் நாங்கள் இருவரும் தான் இங்கு வருவதாக இருந்தது. இவர்தான் என் தந்தையாரிடம் நாங்கள் எங்களுடன் தாமரையையும் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து செல்கிறோம் என்று அனுமதி கேட்டார். சரி, தாமரையை மணக்க இருக்கும் தாங்கள் பாண்டிய நாட்டில் இருப்பதால் தன்னுடன் தாமரையை அவர் அழைத்து வருகிறார் என்று நான் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டேன். இங்கு நாங்கள் வந்த பின்பு பாண்டிய மன்னர் தாமரையை வேறு இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்த போது, இல்லை, தாமரை அரண்மனை வளாகத்திலேயே தங்கி இருக்கட்டும் என்று எங்கள் அரண்மனை வளாகத்திலேயே அவளை தங்க சொல்லிவிட்டார். தாமரையிடம் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு அதிக பொழுதை அவளுடனேயே கழித்தார். உங்கள் இருவரின் திருமண பேச்சு எழுந்த போது இப்போதைக்கு செழியன் தாமரை திருமணம் வேண்டாம் என்று அதையும் தடுத்து நிறுத்திவிட்டார். நானும் அதை கேள்விப்பட்டேன். ஆனால் அதற்கான காரணத்தை தான் அவர் கூறிவிட்டாரே. இதையெல்லாம் வைத்து அவர்களை நீ எப்படி தவறாக முடிவு செய்யலாம்? என் தாமரையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இல்லை இல்லை, நான் தாமரையை பற்றி எதுவும் தவறாக சொல்லவில்லை. ஆனால் தாமரை மீது இளவரசர் எடுத்துக்கொள்ளும் உரிமை அத்துமீறி போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அங்கு சுற்றி இங்கு சுற்றி உங்களுக்கும் தாமரைக்கும் இடையிலேயே ஒரு பங்கம் வருகின்ற மாதிரியான விஷயத்தை இளவரசர் உண்டு பண்ணிவிட்டார். அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது நான் உங்களை தேடி வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் வளர்ப்பு தாயின் விருப்பத்திற்காக உங்கள் வளர்ப்பு தாய் தாமரைக்கு தந்த பாரம்பரிய நகையை தாமரையின் கழுத்தில் நீங்கள் அணிவித்தீர்கள் அல்லவா? ஆமாம், நான் தான் அதை தாமரையின் கழுத்தில் அணிவித்தேன். நீங்கள் அணிவித்த பாரம்பரிய நகை இப்போது தாமரை கழுத்தில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லையே மலர்கொடி, காலையில் கூட நான் அணிவித்த அந்த பாரம்பரிய நகையை தாமரை அணிந்து கொண்டிருந்தாளே, அதை நான் பார்த்தேனே. நீங்கள் பார்த்தது உங்கள் வளர்ப்புத்தாய் தாமரைக்கு தந்து நீங்கள் அவள் கழுத்தில் அணிவித்த நகை இல்லை. அதை தாமரை தொலைத்து விட்டாள். தாமரை தொலைத்துவிட்ட பாரம்பரிய நகைக்கு பதிலாக தாமரைக்கு என் கணவர் தந்த அதே போன்ற வேறொரு நகையைத்தான் தாமரை இப்போது அணிந்திருக்கிறாள்.
எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இளவரசரின் மனம் மாறுவது போல தெரியவில்லை. இதை எப்படி தாமரைக்கு உணர்த்துவது என்றும் எனக்கு புரியவில்லை. இளவரசரே சொன்னார் என்றாலும், மாற்று நகையை அவளிடத்தில் தந்தார் என்றாலும், தாமரை எப்படி அதை ஏற்றுக்கொண்டாள்? தாமரை செய்தது பெரிய தவறு. அவள் நான் அணிவித்த நகை காணாமல் போன விஷயத்தை என்னிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும். அதை என்னிடத்தில் சொல்லாமல் மறைத்தது பெரிய தவறு. அதைவிட பெரிய தவறு, உன் வாழ்க்கையில் அவள் குறுக்கிடுகிறாள் என்ற எண்ணத்தை உன் மனதில் எழும்படி அவள் நடந்து கொண்டது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இல்லை, இதற்காக அவளை ஏதேனும்... கவலைப்படாதே மலர்கொடி, இதை நளினமாக நான் கையாளுகிறேன். இனி தாமரையால் உனக்கு மன வருத்தம் ஏற்படாது என்று வாக்களிக்கின்றேன். நீங்கள் பார்த்தது உங்கள் வளர்ப்புத்தாய் தாமரைக்கு தந்து நீங்கள் அவள் கழுத்தில் அணிவித்த நகை இல்லை. அதை தாமரை தொலைத்து விட்டார். நீயா? எப்போது வந்தாய்? எப்போதோ வந்துவிட்டேன். நீங்கள் தான் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆமாம், அப்படி என்ன சிந்தனை? வேறென்ன சிந்தனை? எல்லாம் உன்னை பற்றிதான். என்னை பற்றி சிந்திப்பவர்தான். நான் அருகில் வந்து நின்றும் கண்டும் காணாதவர் போல் இருந்தீர்களா? உன்னை காணும் போது எனக்கு ஏற்படும் குழப்பத்திற்கு விடை கிடைக்கவில்லை. அப்படி என்ன குழப்பம்? நீ உன் கழுத்தில் போட்டிருக்கும் மாலை என் வளர்ப்புத் தாய் என்னிடம் கொடுத்து நான் உனக்கு அணிவித்த மாலை போல் தெரியவில்லையே. அதை உன் கழுத்தில் அணிவதில்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே. ஒரு நேரம் அந்த மாலை, ஒரு நேரம் இந்த மாலை என்று மாற்றி மாற்றி அணிவது இயல்புதானே? ஓ, சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றிக்கொள்ளலாம் என்கிறாய். கழுத்தில் அணியும் மாலையை மட்டும்தான் பெண்கள் மாற்றிக்கொள்கிறார்களா, அல்லது வேறு மாற்றங்களும் நடப்பது உண்டா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, ஒரு பெண் முதலில் ஒருவருக்கு மகளாக இருக்கிறாள், பிறகு ஒருவருக்கு மனைவியாக ஆகிறாள், பின்னர் ஒருவனுக்கு தாயாக மாறுகிறாள். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் நடக்கிறது அல்லவா? அதை சொன்னேன். ஆனால் ஒன்று. என்ன? ஒரு பெண் தாயாக இருக்கும் போது தன் பிள்ளையிடம் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறாள். தாய் அறியாத ரகசியம் இல்லை என்பது போல் மகன் அறியாத தாயின் ரகசியமும் ஏதும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி அவள் ஒருவனின் காதலியாகவோ மனைவியாகவோ இருக்கும் போது கூட உண்மையாக இருப்பது இல்லை என்பது உறுதியாக தெரிகிறது. பெண்கள் ரகசியத்தை மறைப்பதில் கெட்டிக்காரர்கள் என்பதற்கு நீயே உதாரணமாகிவிட்டாய். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நேரடியாகவே கேட்கிறேன். நீ அணிந்து கொண்டிருக்கும் இந்த மாலை யார் தந்தது? சொல், யார் தந்தது? இளவரசர் தந்தது. நான் நினைத்தது சரியாகிவிட்டது. என்ன நினைத்தீர்கள்? அதையே நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். நில்லுங்கள். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? வேற எப்படி பேச சொல்கிறாய்? என் அன்பு வளர்ப்பு தாயார் கொடுத்த மாலையை கழற்றி எறிந்துவிட்டு இளவரசர் தந்தார் என்பதற்காக இந்த மாலையை அணிந்து கொண்டு பலம் வருகிறாய் அல்லவா? என்னை தவறாக நினைக்காதீர்கள். தங்கள் வளர்ப்பு தாயார் தந்த மாலை என்னையும் அறியாமல் எங்கோ விழுந்து விட்டது. கொற்கை அரண்மனையை அலசி ஆராய்ந்தும் எங்கும் கிடைக்கவில்லை. இதை அறிந்தால் உங்கள் மனம் வேதனைப்படுமே என்று நான் வருந்திக் கொண்டிருந்த நிலையில்தான் இளவரசர் அதே போன்று ஒரு மாலையை கொடுத்து இதை அணிந்து கொள் என்று கொடுத்தார். வேறு வழியின்றிதான் இதை நான் அணிந்தேன். அப்படியானால் என் தாயார் விரும்பி தந்ததை, அதை அவருடைய பாரம்பரிய நகை என்று கருதியதை, தனக்கு மருமகளாக வரப்போகிறவளுக்கு தான் தர வேண்டும் என்று வைத்திருந்ததை தானே தந்து என் கையால் உனக்கு அணிவித்த மணிமாலையை சாதாரண மாலையாக நினைத்து அலட்சியத்தால் தொலைத்து விட்டாய். என்ன இருந்தாலும் நான் ஒரு படைத்தலைவன் தானே. ஒரு படைத்தலைவனின் கையால் அணிவிக்கப்பட்ட மாலையாக இருந்தாலும் ஒரு இளவரசர் தன் கையால் கொடுத்த மாலை அதைவிட உயர்ந்தது என்பதால் தானே இப்படி அணிந்து கொண்டிருக்கிறாய். போதும் போதும். இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போது எதற்காக உங்களுக்கு இப்படிப்பட்ட விபரீத எண்ணங்கள் தோன்றுகின்றன? படைத்தலைவர் என்பதற்காக நான் உங்களை தாழ்வாக நினைப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? இதோ உன் கழுத்தில் நீ அணிந்திருக்கும் மாலைதான்
அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. என்னை வளர்த்த தாய் தன் உயிரிலும் மேலாக கருதிய மாலையை தூக்கி எறிந்து விட்டாயே. அதுதான் அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி விட்டது. என்ன இருந்தாலும் நீ ஒரு வேளிர்குடி இளவரசி, அரச குலத்தில் தோன்றியவள். இளவரசி என்றைக்கிருந்தாலும் ஒரு இளவரசரோடுதான் இணைய வேண்டுமே தவிர தன் தகுதிக்கு குறைவான இந்த படைத்தலைவனை ஏறெடுத்து பார்க்கலாமா? என்னை மாற்றப் போகிறேன் என்ற அடையாளத்திற்காகத்தான் நான் உன் கழுத்தில் சூட்டிய மாலையை மாற்றியிருக்கிறாய். அப்படித்தானே? போதும், இப்படியெல்லாம் பேசி என்னை சித்திரவதை செய்யாதீர்கள். படைத்தலைவர் என்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொண்டு அதை ஒரு காரணமாக காட்டிக் கொள்ளாதீர்கள். எந்த சூழ்நிலையில் நான் உங்களை விரும்பினேன் என்பதை மறந்துவிட்டீர்களா? என் அன்னையே மறுபிறவி எடுத்தது போல் வந்த என் அன்னை பெருந்தேவியார் இறந்த செய்தியை கேட்டு அக்கா அக்கா என்று கதறினீர்களே, அப்போது ஏற்பட்ட பந்தம் இது. இதை கொச்சைப்படுத்தாதீர்கள். காட்டிலும் மேட்டிலும் ஓடி ஓடி திரிந்து குகையிலும் சிறையிலும் அடைப்பட்டு வாழ்ந்து இவ்வளவு காலம் நான் காத்திருந்தது இதற்காகத்தானா? இப்படியெல்லாம் பேசுவதை விட ஒரேடியாக உங்கள் கைகளால் என் கழுத்தை நெரித்து கொன்று விடுங்கள். தாமரை, இளவரசர் தவறு செய்கிறார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சில வரம்புகளை கடந்து அவர் செல்கிறார் என்பதை மறுக்க முடியாது. இளவரசரின் செயல்களால் மலர்கொடி எவ்வளவு வேதனைப்படுகிறாள் என்று உனக்கும் புரியவில்லை, இளவரசருக்கும் புரியவில்லை. மலர்கொடி மாமன்னர் கரிகாலரின் மகள். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நன்றி கடன் பட்டவர்களாவோம். அதிலும் உனக்கு அடைக்கலம் தந்து வாழ வைத்தவர் சோழ மாமன்னர் கரிகாலர். அவர் மகளின் வருத்தத்திற்கு நீ காரணமாக இருப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. மலர்கொடியின் நல்வாழ்விற்கு உன்னையே இழக்க நேர்ந்தாலும் நான் அதற்கு தயங்க மாட்டேன். நீ இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம். உனக்கும் எனக்கும் திருமண நாள் நிச்சயமாகும் வரை நீ சோழ நாட்டிலேயே இரு. அதற்கு பின்னர் உன்னை நான் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வருகிறேன். அதுதான் நமக்கும் நல்லது, மலர்கொடிக்கும் நல்லது. நாளை காலையில் நாம் சோழ நாட்டிற்கு புறப்படுகிறோம். தயாராக இரு. பஞ்சவன் மாதேவி, சொல்லுங்கள் பிரபு. நீ இந்த அளவிற்கு நிம்மதியாக அமர்ந்து எனக்கு தாம்பூலம் மடித்து தந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. உண்மைதான் பிரபு. என்று நம் ஒரே மைந்தன் சேர நாட்டில் சிறைப்பட்டான் என்று அறிந்தேனோ அன்று முதல் அந்த சிறைவாசத்தின் கொடுமையை நான் தானே அனுபவித்தேன். உணவு உண்ணும் போது நாம் இங்கு அறுசுவை உணவு உண்கிறோமே, நம் பிள்ளைக்கு அங்கு கல்லும் மண்ணும் கலந்த சாதாரண உணவுதானே தருவார்கள் என்ற எண்ணம் வரும். அதன் பிறகு அந்த உணவின் அறுசுவையும் ஒன்றாகி கசப்பு சுவையாக மட்டுமே மாறிவிடும். நீ சொல்வது சரிதான். நானும் உனது நிலையில்தான் இருந்தேன். நாம் இங்கு ஹம்சத்தூளிகா மஞ்சத்தில் படுத்துறங்குகிறோமே, நமது இளம் வழுதி அந்த சிறைவாசத்தில் கட்டாந்தரையில்தானே படுத்துறங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதன் விளைவாக நானும் பஞ்சனையை விட்டு நெஞ்சணையில் வளர்ந்த பிள்ளையை நினைத்துக் கொண்டு தரையில் படுத்துக் கொள்வேன். ஆனால் முத்துநகையும் பார்த்திபனும் அங்கு சென்று நேரில் பார்த்துவிட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று செய்தி அனுப்பிய பின்னர் நம் மனதிற்கு அமைதி ஏற்பட்டது பிரபு. இப்போது இளம்பழுதி அவர்களால் விடுவிக்கப்பட்டு சோழ நாடு சென்று மலர்கொடியையும் அழைத்துக் கொண்டு வந்து விட்டான். அதனால் தானே இப்படி நிச்சிந்தையாக அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கிறோம். என்ன இந்த நேரத்தில் வீரபாகு இங்கு வருகிறார்? அவர் உங்கள் அக்கையாரின் கணவர் அல்லவா? அந்த உரிமை இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் உங்களை வந்து சந்திக்கலாம் என்று வருகிறார். எதை பற்றியோ என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று வருகிறார். நீ எதுவும் குறுக்கிட்டு பேசிவிடாதே. தங்கள் கருத்தை அறியாமல் நான் பேசிவிடுவேனா? நீங்களே பேசுங்கள். வாருங்கள். மன்னிக்க வேண்டும், அனுமதி கேட்காமல் உள்ளே வந்து விட்டேன். தாங்கள் வருவதற்கு எங்களிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்ன? அப்படி சொல் பஞ்சவன் மாதேவி. என் அக்கையாரின் கணவர் என்ற முறையிலும் இங்குள்ள பலருக்கு வாழ் பயிற்சி தந்து
நமது படையை வலிமை மிக்கதாக உருவாக்கியவர் என்ற முறையிலும் அவர் எப்போதும் நமது மதிப்பிற்குரியவர்தான். தாங்கள் சொல்வது சரிதான். இன்று இங்கு வீரத்தில் சிறந்தவர்கள் என்று விளங்கும் அனைவருமே அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் தானே. இன்றும் ஆயுத சாலையை நடத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே இவர். இவர் பாண்டிய நாடே மதிக்கத்தக்கவர் என்பதற்கு இதற்கு மேல் வேறென்ன வேண்டும்? நீங்கள் இருவரும் மாறி மாறி எனது மதிப்பை பற்றி பேசுவது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன? அதற்குரிய பொறுப்புகளை எங்களுக்கு தந்தால்தானே எங்கள் மதிப்பு நிலைத்திருக்கும். தாங்கள் இப்போதும் படைகளை வழிநடத்தும் பொறுப்பில்தானே இருக்கிறீர்கள். நான் மட்டும் இருந்தால் போதுமா? வேறு யாருக்கு பொறுப்பு தர வேண்டும் என்கிறீர்கள்? ஏன் என் மகன் மகேந்திரன் பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லையா? அவனுக்குரிய பொறுப்பை தந்து மதிப்பை ஏற்படுத்த வேண்டாமா? எந்த பொறுப்பை தர வேண்டும் என்கிறீர்கள்? நம் நாட்டிற்கு வரப்போகும் ரோமாபுரி தூதுவனுக்கு பாதுகாவலன் என்ற பொறுப்பை என் மகன் மகேந்திரனுக்கு தந்திருக்கலாமே. என்ன இருவரும் உங்களுக்குள் சிரிக்கிறீர்கள்? என் மகனுக்கு தரக்கூடாதா? தந்திருக்கலாம். ஆனால் மகேந்திரன் தங்கள் மகன் என்ற தகுதியை தவிர வேறு எந்த தகுதியையும் அவன் உருவாக்கிக் கொள்ளவில்லையே. வாள் பிடிக்க தெரியாத விளையாட்டு பிள்ளையாக அவன் இருந்ததையே இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்போது மகேந்திரன் என்னிடம் பயிற்சி பெற தொடங்கிவிட்டான் என்பது தங்களுக்கு தெரியாதா? அவனிடம் இப்படி ஒரு பொறுப்பை தந்தால்தானே அதற்கான தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை தீர்மானிக்க முடியும். அப்படி ஒரு பொறுப்பை நான் மகேந்திரனுக்கு தந்தேனே. அதை அவன் சரியான முறையில் நிறைவேற்றியிருந்தால் மேலும் பல பொறுப்புகளை தந்திருப்பேன். நீங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள்? ஏன் தங்களுக்கு நினைவில்லையா? கொற்கையின் ஆட்சி பொறுப்பை கவனித்துக் கொள்ள வேண்டிய இளம்பழுதி இங்கு இல்லை என்பதால் அதையே உங்கள் மகனுக்கு தந்தேனே. அதாவது என் மகன் இளவரசன் இளம்பழுதியின் பொறுப்பில் தங்கள் மகனான மகேந்திரனை அமர வைத்தேனே. ஆனால் அவன் அங்கே சென்று என்ன செய்தான்? அவனது வழக்கமான கேளிக்கையில் ஈடுபட்டான். நீங்களும் மகேந்திரனுக்கு துணை நின்றீர்கள். சரி, அதை விடுங்கள். அது உங்கள் இருவருக்கும் உரிய தனி பிரச்சனை. ஆனால் அவை நிகழ்ச்சிகளையே முறையாக நடத்தவில்லையே. எதிலெதில் எவ்வளவு பொருள் வரும் என்று கேட்டு அதை பெறுவதில்தான் நாட்டம் செலுத்தினீர்களே தவிர. மன்னவா, நான் உங்களை சொல்லவில்லை. மகேந்திரன் அப்படி செய்தான் என்றுதான் சொல்ல வந்தேன். நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டது. தலைவன் சரியில்லாததால் அவனுக்கு கீழே இருந்தவர்கள் தலைக்கு தலை ஆட்டம் போட தொடங்கினார்கள். யாரும் யாருக்கும் கட்டுப்படாத நிலை ஏற்பட்டுவிட்டது. வாணிபம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதன் உச்சகட்டமாக கொற்கை முத்துக்களிலேயே கலப்படம் நேர்ந்து விட்டது. இல்லை இல்லை, அது நாங்கள் இருந்த போது நேர்ந்ததில்லை. அதற்கு பிறகுதானே அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் அதற்கான அடித்தளம் நீங்கள் அங்கே ஆட்சியில் இருந்த நேரத்தில் தான் அமைக்கப்பட்டது. அதனால் தானே நான் செழியனை அனுப்பி உங்களை மதுரைக்கு திரும்பும்படி சொல்ல வேண்டி வந்தது. அதில் நீங்கள், அதாவது மகேந்திரன் தன் திறமையை நிரூபித்திருந்தால் நிச்சயம் நான் அடுத்தடுத்து பல பொறுப்புகளை மகேந்திரனுக்கு கொடுத்திருப்பேனே. அது ஆட்சி பொறுப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். குருவித்தலையில் பனங்காய் வைப்பது போல மகேந்திரனுக்கு அது சுமையாகிவிட்டது. அதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்குள் நீங்கள் அவனை திரும்ப அழைத்துக் கொண்டீர்கள். ஆனால் தூதுவனுக்கு பாதுகாவலன் என்பது வேறு விஷயம். இதை செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஏற்கனவே தரப்பட்ட பெரிய பொறுப்பிலேயே சரியாக நடந்து கொள்ளாதவன் சிறிய பொறுப்புதானே என்று இதில் அலட்சியம் காட்டினால் நமது பாண்டிய நாட்டின் கௌரவம் ரோமாபுரியில் விலை போய்விடும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள நான் தயாராக இல்லை. அதனால் தற்போது கொற்கைக்கு சென்றிருக்கும் செழியனை உடனே மதுரைக்கு திரும்ப வர வேண்டும் என்று நீங்களே செய்தி அனுப்புங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? ரோமாபுரி தூதுவன் வரப்போகும் நாள் நெருங்கிவிட்டது. அதனால்தான் செழியனை வரச் சொல்கிறேன். செய்தி அனுப்புங்கள். நல்ல வேளை பிரபு, தாங்கள் என்னை முதலிலேயே எச்சரித்து விட்டீர்கள். இல்லாவிட்டால் அவருக்காக பரிந்து பேசுவதாக நினைத்து ஏதாவது உளறி இருப்பேன். நீங்கள் சொல்வதை கேட்கும் போதுதானே அவர்கள் கொற்கையில் என்னென்ன செய்தார்கள் என்று தெரிகிறது. ரோமாபுரி தூதுவனுக்கு பாதுகாவலனாக இருக்க செழியனை தவிர வேறு யாருக்கும் தகுதியில்லை. ஆனால் அது நம் நாட்டில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பல பேருக்கு புரிவதில்லையே. போகட்டும், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். அதை பற்றியெல்லாம் நான் ஒருபோதும் கவலைப்படப் போவதில்லை. செழியனுக்கு இணையானவன் நம் பாண்டிய நாட்டு அரண்மனையில் வேறு யாரும் இல்லை, இளம்வழுதி உட்பட.